வணக்கம் யாழ்ப்பாணம். ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்களா யாழ்ப்பாணத்துக்கு? ஃபர்ஸ்ட் டைம் மாறி ஒரு அற்புதமான வரிசையில் இந்த யாழ்ப்பாணம் இந்தி நல்லூர் திருவிழாவுக்கு முருகனுடைய ஆசியுடன் பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக நாங்கள் இன்றைய தினம் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு யாராவது பிரமுகர்கள் வருகின்ற அந்த சமயத்தில் நாங்கள் அதை காணொலி வடிவில் உங்களுக்கு நாங்கள் தாரணாங்கள். அதே மாதிரி இன்றைய தினமும் இந்தியாவினுடைய ஒரு மிக சிறந்த பாடகர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறார். குறிப்பாக 40 ஆண்டு காலமாக இந்த இசைத்துறையிலேயே பயணிக்கின்ற ஒருவர், 3500க்கும் மேற்பட்ட ஒரு சிறந்த பாடல்களை வழங்கிய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். மனு அவர்கள் வருகை தர இருக்கிறார். அவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் தெரியாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு நடிகராக கூட இருந்திருக்கார். அதே மாதிரி பல்வேறு துறைகளில் இசையில் முன்னணி பாடகராக இல்லை பின்னணி பாடகர், இயக்குனர் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் சாதித்து பல விருதுகளையும் வென்று எடுத்திருக்கிற ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்றார். உண்மையிலே யாழ்ப்பாண மக்களுக்கும் அவருடைய இசைக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய தமிழ் இசைன்னு சொன்னாலே நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் ரசிக்கிறது கூட எங்களுடைய வாழ்வியலோடையும் அந்த இசை கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 90களில் இவரை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா 90களில் மிக பிரபல்யமாக இருந்த ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய வீடுகளில் ஒரு நிகழ்வுகள் நடக்கின்ற சமயத்தில் கூட இவருடைய பாடல்கள் ஒலிக்காத ஒரு வீடோ அல்லது நிகழ்வோ இல்லை நீங்கள் கூட வாயில கூட அவருடைய பாடல்களை முணுமுணுக்காதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறந்த பாடகர் தான் இன்றைக்கு வர இருக்கிறார். ஏன் இவர் இங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை நல்லூருடைய தேர் உற்சவம் அந்த காலப்பகுதிகளில் ஒழுங்கு செய்திருக்கணும். இங்கே இவர் மட்டும் இல்லாமல், இந்த மனோ சார் மட்டும் இல்லாமல், இன்னும் உங்களுக்கு பிரபல்யமான உங்களுடைய மனதை வென்றெடுத்த பாடல்கள் கூட இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பயணம். குறிப்பாக கார்த்திக், அதே மாதிரி தீப்தி சுரேஷ் அவர்கள் கூட பங்கு பெற்று இருக்கின்றார். அதோட சைந்தவி அவர்களும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து வர இருக்கணும். இன்றைய தினம் மனோ சார் அவர்கள்லாம் வர இருக்கிறார். இந்த காணொலியில் நீங்கள் மனோ சார் அவர்கள் வருகின்ற அந்த காட்சிகள் அதுகளை நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த ஷோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 23ஆம் தேதி இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இது ஒரு டிக்கெட் ஷோ அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் கட்டணம் செலுத்தி அந்த டிக்கெட்டுகளை பெற்று பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். அது 5000, 10,000, அதே மாதிரி 1000 உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷோ பார்த்து நீங்கள் மகிழ்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஷோ எங்கே நிகழ்கிறது என்னமான்ற மேலதிக தகவல்களை நாங்கள் இந்த காணொலியோடு இணைச்சிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பாருங்கள். வணக்கம் யாழ்ப்பாணம். வணக்கம் யாழ்ப்பாணம். ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்களா யாழ்ப்பாணத்துக்கு? ஃபர்ஸ்ட் டைம் மாறி இதுக்குள்ள கொஞ்சம் போயிருமா? இதுக்குள்ள இல்லை உட்காரங்க. ஏர்போர்ட் தான் பார்த்தேன், இன்னும் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ காலம் சின்னது யாழ்ப்பாணத்துக்கு வரதுக்கு? 40 ஆண்டு பாடகரான பிறகு முதல் முறையாக இங்கே ஒரு வாய்ப்பு. நல்லூர் திருவிழாவுக்கு முருகனுடைய ஆசியுடன் அவருடைய பிளஸிங்ஸோடு இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்த வாரம் மாபெரும் இன்னிசை விழா நம்ம மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் வாங்க, அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு. 23ஆம் தேதி ஆகஸ்ட். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் சார், என்னோட இந்த நேரத்தில் என்னுடைய டிவி சார் உங்களுக்கு நான் படிச்சிருக்கேன். அவரோட உங்களுக்கு அந்த இணைந்த அந்த உறவை பற்றி ஏதாவது
இல்லை ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் எஸ்பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? அவர் வந்து அற்புதமான ஒரு கந்தர்வர். அவருடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கோம். ஸோ அவருடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் கண்டிப்பாக. மற்றது இன்னொரு விடயம், எங்களுடைய முன்னணி நடிகரான ரஜினி கமல் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்வதால் முன்னணி பாடகராக இருக்கிறது முந்தி. கண்டிப்பாக இனி ஏதாவது பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர்களோட? இருக்கும். எப்படி இந்த மாதிரி பாடல்கள் வரும்போது கண்டிப்பாக. கமல் ரஜினி கூட நீங்கள் தான் வாய்ஸ் டப் பண்ணுவீங்க. ஆமாம், தெலுங்கு ஹிந்தி மொழியில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் பேசுவேன், பாடுவேன். ஸோ அதெல்லாமே மக்களுக்கு தெரியும். நிறைய இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வரிசையில் இந்த யாழ்ப்பாணம் இன்னிசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம். நல்லூர் திருவிழா ஒட்டி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன். 23ஆம் தேதி ஆகஸ்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. புகைப்படங்கள் வந்து எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. வந்தபடியாக கொஞ்சம் குரல் வளம் சரிக்கானபடியாக மனசர் வந்து பாட்டு எதுவுமே வந்து படிக்கல. நீங்கள் 23ஆம் தேதி இந்த மாதம் சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி கிரவுண்டில் ப்ரோக்ராம் நடக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கு கூட நீங்கள் நல்லூரில் வரணும்னா நீங்கள் இது சம்மந்தமான விஷயத்தை மாணவர்களுக்கு கேட்கலாம். நீங்கள் நல்லூருக்கு வாங்க, அப்படி அப்படியே பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இருக்கும். இந்த மனோசரை தாண்டி வர இந்தியன் ஆர்டிஸ்டாக சாயந்தவி, கீர்த்தி சுரேஷ், ஃபாதர் கார்த்தி அவங்களோட இந்தியன் பேண்ட் அவங்களும் பாருங்க. இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. ப்ரைஸஸ் எல்லாம் 1005, 2000, 3000, 4000, 5000 சின்ன ரேட் தான் போட்டுக்கிறேன். இருக்கிற நோக்கம் வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் ப்ரோக்ராம். மாதம் மட்டும் உழைச்சி பெரிய டிக்கெட்டே போடையில 1500, 2000 கூட நம்ம சின்ன டிக்கெட் தானே கிடைக்கும். அதை வந்து பார்க்குறதுக்காக எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த டிக்கெட்டை போடுறாங்க. ஓகே, சரி, நன்றியா.